வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சுக்கலாம், டாப் 5 மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் ஆஃப் த பிராண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ அந்தந்த பிராண்டில் ஏகப்பட்ட ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூட்டர்ஸில் எந்த ஸ்கூட்டர் ரொம்ப விலை கம்மியான ஸ்கூட்டர்ன்ற ஒரு வீடியோவை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். முன்னாடியே சேனலுக்கு உங்களுக்கு நான் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தட்டி விட்டிங்கன்னா என்னோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்ரு டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டரை இப்போ வேணால் மக்கள் மறந்து போயிருக்கலாம். பட் கொஞ்ச நாள்ல ஒரு சில வருடங்கள் முன்னாடி போய் பார்க்கும்போதுன்னு வச்சிங்களேன் அப்போலாம் இருக்கிறதுலே ஓட்டுறதுக்கு ஈஸி அண்ட் நல்ல ஒரு டீசெண்டான டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்ளஸ் தான். அந்த சமயத்தில் இந்த வண்டி நல்லாவே ஃபேமஸில் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் காம்படிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வண்டி அமுக்குனாலும் ஸ்டில்லும் இதுவுமே இன்னும் கூட ஒரு நல்ல ஸ்கூட்டராக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குன்றத ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வேண்டிய டிசைன் வைஸ் சொன்ன மாதிரியே ஒரு சிம்பிளான ஒரு டிசைன், ரொம்ப ஓவர் ஃபேன்சியாக இருக்காது, அதுக்கு ரொம்ப ஒரு இதுவாகவும் இருக்காது, ஒரு சிம்பிளான ஒரு டிசைன். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வேண்டிய இன்ஜின் வைஸ் பொறுத்தாளுக்குன்னு பார்த்துருந்தீங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 87.8 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 5.36 bhp ஆஃப் பவர், 6.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஒரு டீசென்ட் லெவல் கம்யூட்டுக்கு ஓகேவாக இருக்கும் ஸ்கூட்டரை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு பவர். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஸ்பீடு ஒரு 66 வரைக்கும் சொல்கிறாங்க, BS6 வேரியன்ட்டு போகும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வேண்டிய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 48 km/lit வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல கண்டிஷனில் வச்சு இந்த வண்டியை டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் ஓட்டன் பண்ணுறப்ப இந்த வண்டி பெட்டர் மைலேஜ் தரும். பட் அக்ரெசிவாக ஓட்டுறீங்கன்றப்ப எப்படியாப்பட்ட வண்டியாக இருந்தாலும் மைலேஜ் கம்மியாக தான் தரும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒன்லி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். பிரேக்கிங் அந்த வண்டி கம்மி பர்ஃபார்மன்ஸ் தான் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. SBT பிரேக்கிங் சிஸ்டம் அதுவுமே ஓகேன்னு வச்சுக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 93 kgs தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைட் வெயிட் ஸ்கூட்டர். நான் Yamaha Fezino தான் நினச்சேன், கட்சியில் பார்த்தா இவர் அவரே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னும் லைட் வெயிட்டாக இருக்குது இந்த வண்டி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு 768 mm கிட்ட வரைக்கும் போகுது. அதனால சீட் ரைடுமே ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டால் ரைடர்ஸும் இந்த வண்டியை நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 87,000 ஸ்டார்டிங்காக டாப் வேரியன்ட் ஒரு 91,000 வரைக்கும் போகுது. பட் டாப் வேரியன்ட் நமக்கு என்ன பெரிய விஷயம் இல்லை, பட் பேஸ் வேரியன்ட் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஆக மொத்தத்தில் கம்மி ரேட்டில் ஈஸியாக ஹேண்டிலபிளான ஒரு சிம்பிள் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் காம்படிஷன் ஹெவியர் இப்போதைய மார்க்கெட்டில், அதனால தான் இந்த ஸ்கூட்டர் அவ்வளோ கன்சிடர் பண்ணுறதில்ல நிறைய பேர். அதனால தான் இதுவுமே நம்மளோட லிஸ்டிங்கில் 5th பிளேஸுக்கு வந்திருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, நான் முன்னே சொன்னேன் இல்லையா, டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் அதோட ஒரு டைரக்ட் காம்படிஷன் இந்த ஒரு வண்டி. எந்த விதத்தில்னா நிறைய விதத்தில் அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு டிசைன் டோனோட இருக்குதுன்னு சொல்லலாம். இது இல்லாமல் இந்த வண்டியில் அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் வருதுன்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக லுக்ஸ் விஷயத்தில் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ், அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு யங் கேர்ள்ஸுக்குலாம் நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த வண்டியோட டிசைன் பொறுத்த அளவுக்கு. சரி, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8 bhp ஆஃப் பவர், 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் போட்டு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு டீசென்ட்டான பவர் இருக்குன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 km/lit. நிச்சயமாக இந்த ஒரு 110cc 50 km/litன்றது நல்ல ஒரு மைலேஜ் தான் பார்த்துங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்லி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் IBS பிரேக்கிங் சிஸ்டம் வருது. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் நல்ல பைட் இருக்குது, பின்னாடி லிட்டரலி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, மேனேஜபிள் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 104 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 765 mm. அதனால ஷார்ட் ரைடராக இருந்தாலுமே நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும்ன்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 14 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்துலையும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க அதர் காம்படிட்டர்ஸை பார்க்கும்போது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஜஸ்ட் ஒரு 82,000 ஸ்டார்டிங் ஆகுதுங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி பிளப்போட இது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மி
கம்மியாகவும் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்களும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்ஜினை பொறுத்தளவுக்கும் ஒரு 10 சிசி எக்ஸ்ட்ரா, 100 ஸ்டோரேஜ்லையும் எக்ஸ்ட்ரா, மைலேஜ்லையும் எக்ஸ்ட்ரா, பர்ஃபார்மன்ஸ்லையும் எக்ஸ்ட்ரான்றதுனால தான் இந்த வண்டி நம்மளோட லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் கம்மி ரேட்டில் ஹீரோ தரப்புலேருந்து நல்ல ஒரு சூப்பர் கூலான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு டீசென்ட் ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் உள்ள ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ லெட்ஸ் மூவிங் டு தி நெக்ஸ்ட். சரி, இந்த லிஸ்டிங்கில் நம்ம 3rd பிளேஸில் ஹோண்டாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர் தாங்க பார்க்க போகிறோம். ஹோண்டாவோட மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டராக அது நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவாவாக தான் இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. உண்மையில் ஹோண்டாவோட மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய ஹோண்டா டியோ தான். நம்ம ஹோண்டா டியோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவாவோட ப்ரைஸிங் கம்மி, அதான் ஒரு உண்மை. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டார்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் நம்ம ஹோண்டா ஆக்டிவா 110ஓட ஒரு டிசைன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினாலன்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா ஒரு 7.75 bhp பவர்ஸும் அதுக்கடுத்து 9.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 85 சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. 110 cc ஸ்கூட்டருக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45 to ஒரு 50 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டாக ஓட்டுறீங்கன்றப்ப மேபி கிடைக்கலாம். பட் அக்ரெசிவாக ஓட்டுறீங்கன்றப்ப நிச்சயம் மைலேஜ் குறையும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு 110 cc டிஸ்க் பிரேக்ஸ் நிறைய சமயம் கேட்டு பார்த்துட்டாங்க. பட் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தானே வேணும், நாங்கள் புதுசாக 125 விட்டுக்கிறோம், அதில் டிஸ்க் பிரேக் தான், அது எடுத்துங்கன்ற மாதிரி புதுசாக ஒரு ரெஸ்பான்ஸு. 125 டிஸ்க் உண்டு. பட் ஆனால் நம்மளுக்கு 110 எப்பயும் போல் ட்ரம் பிரேக்ஸ் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 103 kg கிட்ட தான் வருது. அதனால் இதோட ஹேண்டலிங்குமே நான் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல. ஹோண்டா ஆக்டிவோட ஹேண்டலிங் அவ்வளோ ஃப்ளிக்கியாக அவ்வளோ ஒரு ஃபன் டு ரைடாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் நல்லாயிருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. ஹோண்டா ஆக்டிவ் அதுக்கு தான் ஃபேமஸே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் ஒரு 765 mm கிட்ட வருது. அதனால் ஷார்ட் ரைடர்ஸுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். பட் பவர் கொஞ்சம் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இப்படி திருவிட்டால் கூட இழுத்து விட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஹேண்டில் பண்ணிடலாம், பெரிய கஷ்டம் இல்லை. சொல்லிக்கிறேன், பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ன்றது. அப்போனால் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூட்டர்ஸும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஹோண்டா ஆக்டிவா கொஞ்சம் அதை விட, ஹோண்டா ஆக்டிவா இல்லை ஹோண்டா டியோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஜஸ்ட் ஒரு 94,000 ஸ்டார்டிங். டாப் வேரியன்ட் 1,03,000 வரைக்கும் தான் வருது. டாப் வேரியன்ட்டில் அந்த அச்சு கனெக்ட் அது இதுன்னு எதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, பேஸ் வேரியன்ட்டே நம்மளுக்கு மோர் தென் எனஃப் தான். அதில் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிஸ்டிங்கில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு சுசுகியோட ஆக்சஸ் 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு சுசுகி பிராண்ட் இருக்கிறாங்க இல்லையா, சுசுகி பிராண்டு அவங்க மோஸ்ட்லி இந்த கார் செக்மெண்ட்டில் தான் அதிக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பைக் செக்மெண்ட்லேயும் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்கள தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வேறு எந்த பைக்காலையும் அந்த அளவுக்கு போக முடியல, ஸ்கூட்டர்ஸாலையும் கொஞ்ச நாள் வரைக்கும் போக முடியல. பட் ஆஃப்டர் தி லான்ச் ஆஃப் சுசுகி ஆக்சஸ் 125 இங்கே கதையே வேறு. சுசுகி ஆக்சஸ் 125 இந்த சுசுகின்றது 4-வீலர் பிராண்டு மட்டும் இல்லை, இவங்க நல்ல ஒரு 2-வீலர் பிராண்டுன்றது நிரூபிக்குது. அவங்களோட நிறைய மாடல்ஸ் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடும். பட் ஆனால் இந்த ஒரு மாடல் நல்லாவும் இருந்துச்சு, மக்கள்கிட்டையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுமே வாங்குச்சு. போனால் சுசுகியோட ஒரு கேம் சேஞ்சிங் வெஹிக்கிள் இந்த சுசுகி ஆக்சஸ் 125. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டிய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு டீசென்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். நல்லா அந்த ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்க கூட ஓட்டலான்ற மாதிரி நல்ல ஒரு டீசென்ட் டோனு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. இன்ஜின் பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு ரிலையபிள் அண்ட் மோர் ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு பவர் ஃபிகர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 8.66 bhp பவர்ஸும் 10 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு என்ன ஒரு 90 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஒரு 125க்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கும் ஒரு 45 வரைக்கும் தரதா சொன்னாங்க. இந்த ஒரு 125 பொறுத்தளவுக்கு 45ன்றது நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனில் இல்லை ட்ரம் பிரேக்கும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பேக்லன்னு பார்த்தோம்னா ட்ரம் பிரேக் மட்டும்தான். பிரேக்கிங் வைஸ் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கொடுத்துருந்தாங்க சொல்லலாம். CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருதுன்றப்ப ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஸ்பீடில் நீங்கள் நல்லாவே ஹேண்டில் பண்ணலாம் இந்த ஒரு பிரேக்கிங் வச்சுக்கிட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 103 kg தான்ப்பா. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு ஒரு 773 mm. அதனால் இந்த வண்டியோட ஹேண்டிலிங்கும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 1,00,000
லேக்லேருந்து ஸ்டார்டிங். என்னப்போ 1 லேக் கம்மி ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா சுசுக்கியை பொறுத்தளவுக்கு இருக்குல்லே தான் லோ ப்ரைஸிங். அதுக்கடுத்து டாப் வேரியண்ட் ஒரு 1,11,000 வரைக்கும் போகுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, எந்த ஒரு லிஸ்ட்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு யமஹாவோட ஒரு ப்ராடக்ட் தான். ஆமாங்க, யமஹாவில் இருக்கிறதுலே 2 மாடல் தான். அந்த 2 மாடலில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுளான ஒரு மாடல் யமஹாவோட ஃபெசினோ 125. ஆமாங்க, யமஹாவை பொறுத்த அளவுக்கு இது அஃபோர்டபுள், பட் நமக்குலாம் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா இந்த வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1 லேக் கிட்ட தான் பேஸ் வேரியண்ட்டே வருதுன்றப்போ வண்டி ப்ரைஸிங் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நான் அதுக்கு ஒர்த்தான நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. அது என்னன்றதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கிளாசிக்கல் டோனில் நல்லாவே எட்டு வந்திருக்காங்க சொல்லலாம். நிச்சயமாக டிசைன் விஷயத்தில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸே கொடுக்குது உங்களுக்கு வண்டி. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு வண்டியோட யூசேஜபிலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ், ஒரு 21 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அதுக்காக ஃபுட்போர்டு இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட்டிங், வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பர் தான். பட் வண்டியோட சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கும், அந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 12 ஒரு ஏர் கூல்டு ஹைப்ரிட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஹைப்ரிட் கிடையாது, ஒரு மைல்டு ஹைப்ரிட் மாதிரி. ஹைப்ரிட்ல இருக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம், அது மாதிரி ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். ஆமாங்க, இந்த இன்ஜின் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் ஒரு 8.4 bhp ஆஃப் பவர், அதுக்கு அடுத்து 10.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு இன்னும் ஒரு 90 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு ஸ்பீடு போகுது, டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 50 km/L வரைக்கும் தரதாக சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்கிறப்ப வேறு லெவலில் மைலேஜ் தரும். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 120cc செக்மெண்ட்லேயே இருக்கிறது பெஸ்ட் மைலேஜ் பைக்குன்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக நம்ம யமஹா ஃபெசினோ தான். சொல்லப்போனால் இப்போ இருக்கிற இந்தியன் மார்க்கெட் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே இருக்கிறதுல பெஸ்ட் மைலேஜ்னு பார்க்கும்போது அது நம்ம யமஹாவோட ஃபெசினோவாக தான் இருக்கும். ஏன்னா ஹைப்ரிட் இன்ஜின் இருக்குது இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் நல்ல பெட்டர் மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதுலேயும் உங்களோட ரைடிங் ஸ்டைல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்டபிள். நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டுறீங்கிறப்ப நிச்சயமாக மைலேஜ் கம்மியாக தான் தரும், பட் டீசெண்டாக ஓட்டுறீங்கிறப்ப நல்ல மைலேஜ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனாக இருக்குன்றப்போ பிரேக்கிங்லேயும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பைட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 99 kgs தான். வண்டியில் ஃபீச்சர்ஸும் பர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் தான் அதிகம், பட் ஆனால் வண்டியோட வெயிட் கம்மி. ஆனால் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 80 mm வரைக்கும் போது நிச்சயமாக நல்ல ஒரு சீட் ஹைட்டுமே கூட ஈஸி ஹேண்டலிங். ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தாலும் சரி, டால் ரைடர்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் போர்ஷன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் ஒரு 1,04,000 ஸ்டார்டிங், டாப் வேரியண்ட் ஒரு 1,16,000 வரைக்கும் வருது. இல்லை உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், அது மாதிரி ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் வரும் இப்போ டாப் வேரியண்ட்டில். அதே கதை தான் நம்ம சுசுகி ஆக்சஸுக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம எங்கேயும் முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மேபி ஏதாவது ஒரு சில பைக்ஸ் விட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அஃபோர்டபுள் பைக்ஸ் தானே. சரி ஓகே, அவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.